ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மம்மி ஆன் போர்டு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், நம்ம வார்சா யூனிவர்சிட்டி லைப்ரரிக்கு தான் போக போகிறோம். எதுக்காக லைப்ரரி, அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பஸ் ஏறியாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து டேரக்ட் பஸ் இருக்குது, அதனால் ஏறி உட்காந்தாச்சு. ஒரு 10-11 ஸ்டாப்க்கு அப்புறம் தான் அந்த லொக்கேஷன் வரும். அதுக்காக சீட்டை பிடிச்சி உட்காந்தாச்சு. பாருங்கள், லாஸ்ட்டு ஸ்டாப் தான், அதனால் ஏறியாச்சு. ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்தாச்சு. லைப்ரரியில் என்ன இருக்குது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. பாருங்கள், இதுதான் அந்த லைப்ரரி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். க்ரீனரியாக அவ்வளோ கிளாஸ்லாம் போட்டு செம்ம சூப்பராக வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்க்கலாம். லொக்கேஷன்லாம் கரெக்டாக கூகுள் மேப்பில் போட்டு வந்தாச்சு அந்த இடத்துக்கு. ஆனால் இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது பாருங்கள், மேலே போயிட்டுருக்காங்க. அங்கே தான் நம்ம போகணும். அங்கே என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. அங்கே ரூஃப் டாப் கார்டன் இருக்குது. அங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். நாங்களும் சுற்றி முற்றி எல்லா பக்கமும் தேடணும். எந்த பக்கம் பார்த்தாலும் லைப்ரரி, கார்டன் அந்த மாதிரி தான் இருந்தது. மேலே போகிறதுக்கு வழியே தெரியல. கடைசியாக ஒரு செக்யூரிட்டி இந்த லிஃப்ட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டார். அவ்வளோ ஸ்வீட்டாக பேசினார். எங்கேருந்து வரீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு லிஃப்ட்டில் ஏற்றி வச்சார். ஆனால் உங்களுக்கு 10 மினிட்ஸ் தான் டைமு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் 10 மினிட்ஸ் தான் கேட்டோன்னே, இல்லை க்ளோசிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, லிஃப்ட்டை விட்டு இறங்கி நாங்களும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஃபுல்லாக அந்த ரூஃப் டாப் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி நிறைய அந்த செடி கொடி அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்தப்போ சம்மர் டைமில் வந்தப்போ ஃபுல்லாக அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. இதே நீங்கள் வின்டர் டைமு, ஆட்டம் டைம்லாம் வந்தீங்கன்னா எல்லோ அந்த மாதிரிலாம் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பிங்க் கலரு அந்த ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே இந்த டோர் தெரியல, அங்கே தான் அந்த லிஃப்ட் இருந்தது. இறங்கி அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கங்கே நடக்கிறதுக்காக இந்த புல்வெளி மாதிரி இந்த பிரிட்ஜு, அப்புறம் வழி அந்த மாதிரிலாம் போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பிரிட்ஜு தெரியுது பாருங்கள், அதுதான் நம்ம கீழேருந்து பார்த்த பிரிட்ஜு. கீழேருந்து உங்களுக்கு காமிச்சல அந்த பிரிட்ஜு அதுதான். அதில் நம்ம நடக்கலாம். ஃபுல்லாமே கிளாஸில் போட்டிருக்கிறதால கிளாஸ் வாக் மாதிரி ஆயிடுச்சு. எந்த சைடு திரும்பினாலும் அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது. கொடி செடி அந்த மாதிரி அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இந்த சைடு வழி இல்லை, எல்லாம் குதிச்சு போகிறாங்க. நம்ம அந்த சைடு போய் பார்க்கலாம். பாருங்கள், எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் ஈவினிங் டைம் செம்ம சூப்பராக இருந்தது. இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரூஃப் கார்டன் யூரோப்லேயே இதுதான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் தான். இங்கே ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் லோக்கல் பீப்புள்ஸு, டூரிஸ்ட்டு யார் வந்தாலும் இங்கே ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபுல் டைம் இது ஓப்பனில் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தா பாருங்கள், அந்த சீனரி செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. எல்லோ, அப்புறம் லாவெண்டர் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. குட்டி குட்டி செடி இந்த பாருங்கள், இங்கெல்லாம் குட்டி குட்டியாக வச்சு அழகாக அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. கீழேயுமே இருக்குது. ஆக்சுவலாக கீழே 1500 மீட்டர் ஸ்கொயரில் கார்டன் மாதிரி இருக்குது. இங்கே மேலே இருக்கிறது 2000 மீட்டர் ஸ்கொயர் தான். அதையே அழகாக நிறைய செடி வெரைட்டிஸ்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஒரு டோம் இருக்குது பாருங்கள். இந்த டோமுக்கு மேலே வச்சுருக்கிறது எல்லாமே 5 லீஃப் ஐவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு செடி. அது ட்ரோக்கி வெரைட்டியாக 5 லீஃப் இருக்கும் போல். அது அந்த டோமை சுற்றி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டோம்லேருந்து பார்க்கும்போது உள்ளே லைப்ரரி, நம்ம கீழே லைப்ரரி இருக்குல்ல, அது தெரிஞ்சுது. லைப்ரரி அலௌடு இல்லை போல். பாருங்கள், லைப்ரரியும் எவ்வளோ பலன்னு எப்படி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அங்கங்கே இந்த மாதிரி வழி மாதிரி கம்பி கட்டி அதுலேயும் கொடி செடியெலாம் வச்சு அழகாக நடக்கிற பாதை வழி விட்டுருக்காங்க. ஆர்ச் மாதிரி இருக்க பாருங்கள். அங்கே தான் செம்ம கூட்டமாக இருக்குது அந்த பிரிட்ஜ் மேலாம் நடக்கிறதுக்கு தான். நம்ம அதுக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துடுவோம் கடகடன்னு. இதுதான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இது ஃபுல் டைம் ஓப்பனில் இருக்கிறதால அழகாக ஈவினிங் டைமில் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்களாம் ஸ்டூடெண்ட்ஸு. அப்புறம் டூரிஸ்ட் வராங்களாம் அவங்களாம். இங்கே ஒரு ரீல்ஸ் போயிட்டுருக்கு, ஷூட்டு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கே. எட்டி பார்த்தா அங்கேயுமே உள்ளே செடி மாதிரி வச்சு அந்த கிளாஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்க்கும்போது செம சூப்பராக இருந்தது. இங்கே போனால் சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியுமா. அதுக்காக தனியாக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே வார்சா சிட்டி ஃபுல் வியூவுமே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸ் நடக்கும்போது ஃபுல்லாக அந்த கிளாஸ் மாதிரி இருக்குது. அதுதான் விர்ச்சுவலாக ரிவர், அது தெரியுது. அப்புறம் கோப்பர்னிக்கஸ் சென்டர், அது ஒரு மியூசியமு. அது ஜூ,
அப்புறம் கேத்ரல் ப்ராகோட டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல கேத்ரல், அது எல்லாமே இங்கேருந்து பார்க்கும்போது சிட்டி வியூவில் சூப்பராக தெரியுமா. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே சுற்றி பார்த்துட்டு திருப்பி வந்தாச்சு. கீழே இருக்க கார்டனு மேலே இருக்க எல்லாமே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது பண்ணது. இது வந்து தோப்ரா ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து இது இருக்குது இந்த லைப்ரரி. அந்த வழியே பாருங்களேன், கம்பி கட்டி ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, அது உள்ளே நடந்து போகிறதே அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இடத்துக்கும். இதெல்லாம் செரி ஆப்பிள் மாதிரி இருந்தது, குட்டி குட்டியாக அழகாக. அந்த செடியில் எல்லாமே வந்து பூ, இந்த மாதிரி காய், இந்த மாதிரிலாம் இருந்தது. எவ்வளோ கீழே விழுந்துருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு குட்டியாக செரி ஆப்பிள் மாதிரி தான் இருக்குது. அந்த மரம் ஃபுல்லாக பாருங்களேன் எவ்வளோ ரெட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து சம்மர் டைம் க்ரீனரியாக இருக்குது. இதே நீங்கள் வின்டர் அந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா எல்லோயிஷ் அந்த மாதிரி இருக்கும் லீஃப் எல்லாம். கிளாஸ் பாருங்கள், ஃபுல்லாமே மேலே ஃபுல்லாக கிளாஸ் தான். இப்போ கீழே இருந்து பார்த்தோம்ல அந்த பிரிட்ஜ் மேலே தான் நின்றுருக்கோம். அப்படியே ஃபுல் வியூ பார்த்துட்டு அப்படியே இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் இன்னும் நிறைய வந்து பார்த்துருக்கலாம். கீழேயும் வந்து நம்ம போய் பார்த்துருக்கலாம். கீழேயும் கார்டன் இருக்குல்ல. இப்போ வந்து எங்களால் மேலே மட்டும்தான் அந்த ரூஃப் டாப் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. மேலேருந்து கீழே இறங்கிறதுக்குமே ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம மேலே பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வரலாம். இங்கே பாருங்கள், ஒரு இது மாதிரி பாண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அழகாக அந்த தண்ணி வந்து விழுது. எல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் செடி கொடி மரம் அந்த மாதிரி தான் இருந்தது. ஃபுல்லாமே அப்படியே பச்சை பசேல்னு இருந்தது. அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்தது இங்கே வந்தோடனே. அதுதான் ரூஃப் டாப், மேலே அந்த ரூஃப் டாப் கார்டனு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கீழே இங்கே இருக்க கார்டன். இது வந்து 15,000 மீட்டர் ஸ்கொயரில் இருக்கான் இந்த கீழே இருக்க கார்டன் மட்டும். ஒரு வழியாக பார்த்துட்டு வந்தாச்சு உள்ளே. லிஃப்டில் வழியாகவே வந்துட்டோம் நாங்கள். வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக அதுவும் கிளாஸ் ஒர்க்கில் அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து எந்த செடி கொடி எந்த பேருமே வந்து அதில் தெரியாது. ஆனால் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி நிறைவாக இருந்தது. அந்த வால்லெல்லாம் பாருங்களேன், நிறைய அந்த லாங்குவேஜில் வந்து ஏதோ எழுதியிருக்காங்க இந்த லைப்ரரி வாலில். இந்த மாதிரி நிறைய போலான் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோ பார்க்குறேன். See you soon.